அரசியலில் மக்கள் திலகம் எம்ஜிஆரை போல் உங்களால் ஜொலிக்க முடியாதது ஏன் என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசனிடம் கேட்ட கேள்விக்கு நச்சென்று அவர் சொன்ன பதில் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான சுரா அவர்கள் தன்னுடைய திரையுலக அனுபவங்களையும் நாம் பார்த்து ரசித்த நடிகர்களின் அறியாத பக்கங்கள் குறித்தும் பகிர்ந்துள்ளார். அந்த வகையில் தேர்தல் தோல்வி பற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூறியது பற்றியும் கூறியுள்ளார். அதாவது தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரத்திற்கு சிவாஜி கணேசன் அவர்கள் எப்படி உயிர் கொடுப்பார் என்பது பற்றியும் அவரது நடிப்பு திறன் பற்றியும் புதிதாக சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நடிப்பில் சிவாஜி கணேசனுக்கு இணையான ஒருவர் இல்லை என்பது அனைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை. சினிமாவை தவிர்த்து பிற விஷயங்களை சிவாஜி கணேசன் எந்த அளவிற்கு நுணுக்கமாக கவனிக்கிறார், வாழ்க்கை குறித்து அவரது புரிதல் என்ன என்பதெல்லாம் பலருக்கும் தெரியாத விஷயமாக இருக்கும். அதை ஒரு உதாரணத்துடன் கூறுகிறார் எழுத்தாளர் சுரா அவர்கள். அது என்னன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அரசியலில் தோல்வி அடைந்து விட்டார். அவர் சினிமாவில் நடித்த காலத்தில் அவருக்கு போட்டியாக நடித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் தேர்தலில் வெற்றி பெற்று பின் நாட்களில் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் பதவி வகித்தார். சினிமாவில் எப்படி மிகப்பெரிய நட்சத்திரமாக எம்ஜிஆர் ஜொலித்தாரோ அதே போல் அரசியலிலும் மிகப்பெரிய அந்தஸ்திற்கு அவர் உயர்ந்தார். ஆனால் திரையுலகில் மிகப்பெரிய நடிகராக வலம் வந்த சிவாஜி கணேசனால் அரசியலில் சட்டமன்ற உறுப்பினராக கூட வெற்றி பெற முடியவில்லை. தேர்தலில் திருவையாறு தொகுதியில் போட்டியிட்ட சிவாஜி கணேசனுக்கு தோல்விதான் கிடைத்தது. கமல், ரஜினி அரசியலுக்கு வருவதாக கூறும்போது சிவாஜி கணேசனாலேயே வெற்றி பெற முடியவில்லை, இவர்கள் எப்படி ஜெயிக்க முடியும் என்று பலரும் கூறியதை நாம் கேட்டிருப்போம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அரசியல் தோல்வி பற்றி பலரும் பெரிய அளவில் பேசுகிறார்கள். தன்னுடைய அரசியல் தோல்வி பற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூறியது என்ன என்று பார்ப்போமானால், ஒருமுறை மக்கள் குரல் என்ற பத்திரிகையில் சிவாஜி கணேசனின் பேட்டி ஒரு வாரம் முழுவதும் வெளிவந்தது. அந்த நேர்காணலில் பல்வேறு விஷயங்களை குறித்து சிவாஜி பேசியிருப்பார். மிக அழகான பேட்டியாக அந்த பேட்டி இருந்தது. அந்த பேட்டியில் எம்ஜிஆரும் நீங்களும் திரையுலகில் கொடிகட்டி பறந்த அரசர்களாக இருந்தீர்கள். பின் நாட்களில் அரசியலுக்கு சென்ற பிறகு எம்ஜிஆர் மிகப்பெரிய உயரத்தை எட்டினார். உங்களால் வெற்றி பெற முடியவில்லையே ஏன் என சிவாஜி கணேசனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுத்த பதில் மிக அற்புதமாக இருந்தது. எல்லா பறவைகளையும் கடவுள்தான் படைக்கிறார். அதில் சில பறவைகள் மிக உயரத்தில் பறக்கும், சில பறவைகள் இடைப்பட்ட உயரத்தில் பறக்கும், சில பறவைகள் தரையிலிருந்து சற்று உயரத்தில் தான் பறக்கும். எல்லாமே பறவைகள் தான், ஆனால் அவை பறக்கும் உயரம் வேறானதாக இருக்கிறது. இதுதான் இறைவனின் படைப்பு. அதுபோல எம்ஜிஆர் அரசியலில் உயர பறக்கும் பறவை. அந்த ஆற்றலை கடவுள் அவருக்கு வழங்கி இருக்கிறார். நான் தரையில் இருந்து சற்று உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை. எனக்கு கடவுள் கொடுத்த ஆற்றல் அவ்வளவுதான். அதனால் என்னால் உயர பறக்க முடியவில்லை என நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூறியிருக்கிறார். இதற்கு வேறு ஒரு பதிலும் சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதாவது, நானும் எம்ஜிஆரும் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தோம். அப்போது ஒரு பேருந்து வந்தது. அதில் எம்ஜிஆர் ஏறிவிட்டார். நான் வேறு பேருந்தில் செல்லலாம் என்று நினைத்து அந்த பேருந்தில் ஏறவில்லை. நாட்கள் கடந்தன. நாட்கள் வாரங்களாகின. வாரங்கள் மாதங்களாகின. மாதங்கள் வருடங்களாகின. அதன் பின்னர் ஒரு பேருந்து வந்தது. அதில் ஏற படியில் கால் வைத்த போது என்னால் ஏற முடியவில்லை. என் உடலில் இருந்த சக்தியை இழந்து விட்டேன். துடிதுடிப்புடன் கால் வைத்து பேருந்தில் ஏற வேண்டிய காலத்தில் நான் ஏறாமல் விட்டுவிட்டேன் என்கிறார் சிவாஜி கணேசன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போதே எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆகிவிட்டார். ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் காலம் கடந்து வயதான பிறகே தேர்தலில் நின்றார். அந்த சமயத்தில் சினிமாவிலேயே அவரது தலைமுறை முடிந்து ரஜினி, கமல் வந்துவிட்டனர். எந்த ஒரு செயலையும் உரிய நேரத்தில் செய்ய வேண்டும். அதை விடுத்து காலம் கடந்து முடிவெடுத்தால் தோல்விதான் மிஞ்சும் என்பதற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் அரசியல் வாழ்க்கையும் ஒரு உதாரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.